இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த எல்என்டி சிங்கிள் ஃபேஸ் சுவிட்ச் ஆகப்பட்டது. இந்த மாதிரி மவுண்ட் பண்ணும்போது தவறுதலா அந்த பேக் கவர் கழட்டிட்டாங்க. அப்படியே இப்படி பிடுங்கிக்கிச்சு. பிடுங்கிட்டு இப்படி இப்படி பேத்துக்கிச்சு. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது என்ன எப்படி ஹேண்டில் பண்ணணும்னா, முதல்ல என்ன பண்ணணும், இந்த சுவிட்சை இந்த ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ஆப்போசிட்டில் திருப்பிடணும். இந்த மாதிரி பொசிஷன் இல்லாமல் அந்த கேம் அப்படி திருப்பிட்டோம்னா இப்போ ஃப்ரீ ஆகிடும். இப்போ வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த பொசிஷனில் என்ன பண்ணணும், இதை மவுண்ட் பண்ணும்போது இந்த கருப்பு பீஸ் ஆகப்பட்டது இப்படி வரணும். அதில் வந்து இந்த கான்டாக்டர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பொசிஷன் பொட்டு மாதிரி இருக்கிற பாயிண்ட் வந்து இதில் போய் உட்காரணும். உள்ளே பொட்டு மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, இந்த போய்ட்டு டச் ஆகணும். அப்போ என்ன பண்ணணும், இது உள்ளே இப்படி திருப்பி இதை வச்சுட்டு இந்த செட்டை அப்படியே இதுக்குள்ளே வைக்கணும். வைக்கும்போதே என்ன பண்ணணும், இதில் வந்து அந்த ஸ்ப்ரிங்கை வந்து அசம்பிள் பண்ணணும். மறுபடியும் சொல்ல பாருங்கள், மிஸ் ஆகிடுச்சு. இங்கே இருக்கு பாருங்கள், இந்த ஸ்ப்ரிங் இருக்குங்களா, இந்த ஸ்ப்ரிங்கை வச்சுட்டு அப்படியே உள்ளே வச்சுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அசம்பிள் ஆகிடுச்சு. இந்த பொசிஷன்லேயே வச்சு பேக் கவரை அழகாக மூடிட்டோம்னா இப்போ வந்து நமக்கு சுவிட்ச் ஒர்க் ஆகும். பாருங்கள், கான்டாக்ட்லாம் கரெக்டாக அந்த போய் தொட்டுட்ருக்கு பாருங்கள். இந்த பிளேட்டை வந்து இந்த கான்டாக்ட் பிளேட்டை திருப்பி போட்டோன்னா தொடாது, கனெக்ஷன் பிரச்சனை வரும். ஸோ அப்போ அப்படியே என்ன பண்ணணும், அழகாக அப்படி வச்சுட்டு ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ண வேண்டியது தான். ஸோ சுவிட்சை மவுண்ட் பண்ணும்போது எது வந்து மவுண்டிங் ஸ்க்ரூ, எது வந்து கான்டாக்ட் டிஸ்அசம்பிள் பண்ணுற ஸ்க்ரூன்னு பார்த்து கழட்டணும். அவசரப்பட்டு கழட்டினா அந்த மாதிரி பிரிஞ்சிடும், கனெக்ஷன் கொடுக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்பட்டுன்னா இந்த மாதிரி ஈஸியான வழியில் சால்வ் பண்ணிங்க, பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.